ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாண மேடையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் ரொம்பவே டென்ஷனாக இருக்கார். அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? என்ன நிலா கேட்குறேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையாவா? இதுக்காக ஏங்கிட்டு இருந்தது ஒரு வருஷமாக ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு வருஷமாக நினச்சது இன்றைக்கி நடக்க போகுது, அதை விட்டுட்டு சந்தோஷப்படாமல் இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை உங்கள் அப்பாவை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது, யாரையோ நினச்சி உங்கள் மனசை போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அமைதியாக இருங்க, நான் இதுக்காக ஒத்துக்க மாட்டேனான்னு சொல்லி நீங்கள் எத்தனை நாள் ஏக்கப்பட்டுட்ருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி அது நடக்க போதுங்க. ஆனால் அதை விட்டுட்டு சந்தோஷப்படாமல் இப்படி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு சோழன்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க, கல்யாணத்துக்கு முக்கியமே தாலி தான், அந்த தாலியை கூட இப்படி தேடிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தேன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஒரு குடும்பமா? நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்காம நீலா தான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரை நெருந்துட்டு தாலி அந்த பேக்கில் தாண்டா வச்சேன், இடுறதுலது அப்படின்ற மாதிரி பாண்டிக்கிட்டேயும் பல்லவன்கிட்டேயும் சொல்லவும் அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது, இவங்க எல்லாரும் இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னென்ன ஆச்சு இதோட இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தாலியை வந்து பூஜை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நிலாவும் சோழனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. எனக்கு எதை நினச்சும் கவலை இல்லைங்க, நீங்கள் இப்படி இருக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ஆனால் நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிலா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். என்னென்ன இவ்வளோ நேரம் அண்ணன் ரொம்ப டென்ஷனாக இருந்தது, ஆனால் இப்போ ஒரே இதில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க ஏதாச்சும் தைரியம் கொடுத்துருப்பாங்க, அதனால் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடில் நம்ம சோழன் இருந்துட்டு தாலியை ஆசீர்வாதம் பண்ண கொடுத்தாக்க அவர் என்னடனா எடுக்கிறாரு. சேரன் இருந்துட்டு அவங்க தாலி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொடுக்கட்டேரா, அப்புறமா கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வழியாக தாலியை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சோழனை இருந்துட்டு அந்த தாலியை வாங்கி நிலாவோட கழுத்தில் ரொம்பவே சந்தோஷமாக வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏதோ வேண்டாம் வெறுப்பா நம்ம மனோகர், அதுக்கு அடுத்ததான் அவங்க பையன், இப்படி எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்னியை சுற்றி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் சுற்றி வந்துட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீலாவன் சோழனும் முதல்ல மனோகர் கால்லையும் தேனோட கால்லையும் தான் விழுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கடைசியில் வந்து நம்ம நீலாவன் சோழனும் அவங்க அண்ணனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக நடேசனோட காலில் விழ சொல்கிறாங்க. இந்த ஆள் கால்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் நினைக்கவும், என்னங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, காலில் விழுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கூட நம்ம நடேசன் இருந்துட்டு நிலாவுக்கும் நம்ம சோழனுக்கும் கையில் கொஞ்சம் பணத்தை வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு அங்கிள், பரவாயில்லம்மா வச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மனோகர் கால்லையும் நம்ம தேனோட கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. சரி, நான் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வாங்குவாங்க உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தம்பி, முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வராங்க, அதனால் நீங்கள் ஆரத்தி எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயோ மறந்தே போயிட்டேன், ஆரத்தி எடுத்துகிட்டு வரேன் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டி இருந்துட்டு, அண்ணன் உங்களுக்கு ஆரத்தி எடுக்க தெரியுமா, ஆரத்தி எப்படின்னு கரைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பெயிண்ட் ஏதாவது வேணுமா, பெயிண்டெல்லாம் இல்லைடா, நான் பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு பொட்டை ஏதாச்சும் கொட்டுவாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தேன் இருந்துட்டு அவங்க மருமக கிட்ட அவங்களுக்கு
ஆரத்தி எடுக்க தெரியுமா இல்லையான்னு கூட தெரியல. அதனால் நீ போயிட்டு என்ன ஏதுன்னு பாரும்மா அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவங்க இருந்துட்டு என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் போயிட்டு ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணியும் அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள், சுண்ணாம்பு, வெத்தலை, அதுக்கு அடுத்ததாக ஒரு கற்பூரம் இதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துகிட்டு வராங்க. நீ கொடுத்துட்டு வாமா, அவங்க வீட்டு சைட்லேருந்து தான் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சேரன், பாண்டி, பல்லவன் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் எடுக்கிறாங்க. நம்ம நிலாவோட அண்ணி இருந்துட்டு ஆம்பளைங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் பொம்பளை இல்லை, அதனால் ஆம்பளைங்க எடுக்கிறாங்க. யாரோ ஒன்று எடுத்துகிட்டு போட்டோம் விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஆரத்தி எடுத்து முடிச்ச உடனே விளக்கெல்லாம் ஏற்றி கும்பிட்டதுக்கப்புறமா பாலும் பழமும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் தான் போயிட்டு பாலெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, பழமும் எடுத்துகிட்டு வராங்க. நிலாவை கொஞ்சம் குடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலாவை கொடுக்காமலையானே நான் கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மனோகர் இருந்துட்டு நாங்கள் என் பொண்ணுக்கிட்ட பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன சார் உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க, இதில் நாங்கள் என்ன சொல்கிறது? இனிமே அவள் உங்கள் வீட்டு பொண்ணு ஆகிட்டால, அதனால் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தானே ஆகணும். அப்பா அந்த மாதிரிலாம் இந்த வீட்டில் யாரும் அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டாங்க சரிங்களா, வாங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அவங்களோட கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்டேயும் சொல்கிறாங்க. சோழனுக்கு சந்தோஷம் தாங்கிக்க முடியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.